ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிரிப்டோ கரன்சியோட யூசேஜஸ். ஸோ இட் இஸ் primarily used ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் அண்ட் பர்ச்சேசிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த கிரிப்டோ கரன்சி எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்காகவும், ட்ரேடிங்காகவும், ப்ளஸ் வந்துட்டு டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ்க்காகவும், அப்புறம் பர்ச்சேசிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு பேமெண்ட்டாக இந்த கிரிப்டோஸை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் யூசஸ் வேர் பீப்புள் பர்ச்சேஸ் கிரிப்டோ ஹோப்பிங் இட்ஸ் வேல்யூ வில் இன்க்ரீஸ் ஓவர் டைம். ஸோ இப்போது நிறைய பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரிப்டோஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது முன்னாலாம் பார்த்தோம் அப்படின்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு ஏறிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அதை ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ அதே போல் இப்போ நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த கிரிப்டோவை ஒரு பெரிய இன்வெஸ்டிங் சோர்ஸாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த கிரிப்டோஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பை பண்ணி வச்சுக்கிறாங்க. ஃப்யூச்சரில் இதோட ப்ரைஸ் வந்துட்டு நல்லா ஹை ஆகும். அப்போ நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு இந்த கிரிப்டோஸை செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்பில் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க நிறைய பேர் இந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் volatility which can lead to dramatic price swings. பட் ஆனால் இந்த மார்க்கெட் வந்துட்டு ஸ்டேபிளானதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ப்ரைஸ் ஏறும் இறங்கும். நம்ம வாங்கினதுலேருந்து ப்ரைஸ் அப்பாகி நமக்கு ப்ராஃபிட்டும் வரலாம், இல்லை நம்ம வாங்கின அமௌண்ட்லேருந்து கீழே போய் நமக்கு லாஸும் வரலாம். ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ். யூஸிங் பிளாக் செயின் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் பீப்புள் கேன் engage in peer-to-peer finance activities like borrowing, lending and earning interest on their crypto holdings without bank. இப்போ வந்துட்டு இந்த டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு பேங்க் இல்லாமலே அமௌண்ட் வந்துட்டு, அதாவது கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, கடன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த பெர் மெத்தட் மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஒரு இன்டர்மீடியேட்டரும் இல்லாமல் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அமௌண்ட்டை சென்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது கடன் கொடுக்குறாங்க இல்லை கடன் வாங்குறாங்க. ப்ளஸ் வந்துட்டு இதில் அந்த கிரிப்டோஸ் இப்போ நம்ம பை பண்ணி வைக்கிறோம் இல்லையா கிரிப்டோஸ், அந்த கிரிப்டோஸை ஹோல்ட் பண்ணுறது மூலியமாகவும் ஸ்டேக் பண்ணுறது மூலியமாகவும் வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பேங்க்கு. இப்போ பேங்க்கில் வந்துட்டு எஃப்டி இருக்குது. நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தருவாங்க. ஸோ அதே போல் தான் இங்கே வந்துட்டு ஒரு இன்டர்மீடியேட் இல்லாமல், பேங்க் மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் இல்லாமலே நம்ம அந்த கிரிப்டோவை ஹோல்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ். இந்த கிரிப்டோவோட ஒரு மிகப்பெரிய யூஸே வந்துட்டு பார்த்தோன்னா கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் தான். ஏன் அப்படின்னாக்க கிரிப்டோ கரன்சி கேன் பி யூஸ்டு டு சென்ட் மணி இன்டர்நேஷ்னலி ஃபாஸ்டர் வித் லோயர் ஃபீஸ் தென் ட்ரெடிஷ்னல் வே. அதாவது இப்போது நம்ம ஊர்லலாம் வந்துட்டு ஃபோன்பே, ஜிபே வந்துட்டு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஊரில் இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா ஜிபேயில் இல்லை வந்துட்டு ஃபோன்பேயில் அனுப்பிட முடியும். பட் ஃபாரினில் இருக்கவங்களுக்கு நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இல்லை அவங்க நமக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ட்ரெடிஷ்னலாக போய் பேங்க்கில் போட்டு அதுக்கு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஃபீஸ்லாம் கொடுத்து அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் ஆனால் நம்ம எப்படி இங்கே இருக்க உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே மூலயமா நம்ம வந்துட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரியே ரொம்ப சிம்பிளாக இந்த கிரிப்டோவை வச்சு ஒரு கிராஸ் பார்டரை பேமெண்ட்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ்னால் இப்போ இந்தியாவில் இருக்க ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருக்க ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட் அனுப்புறது. ஸோ அப்படி கிரிப்டோ மூலயமா அனுப்புனாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனும் ஸ்பீடாக இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷனுக்கான ஃபீஸும் வந்துட்டு லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் யூசேஜ் பார்த்திங்கன்னா பேமெண்ட்ஸ். while not yet a widespread method of payment, some major companies like Microsoft, PayPal accept crypto. ஆக்சுவலாக இந்த கிரிப்டோவை இன்னும் மக்கள் யாருமே வந்துட்டு பெருசாக பேமெண்ட் மெத்தடுக்கு யூஸ் பண்ணல. பட் ஆனால் ஒரு சில பெரிய கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இல்லை பேபாலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போவே கிரிப்டோஸை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்துட்டு நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் கூட பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கிரிப்டோ கரன்சி மூலயமா, அதாவது கிரிப்டோ கரன்சியை பே பண்ணி பெரிய பெரிய கார்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேமெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பேமெண்ட்டுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரிப்டோஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்கோசிஸ்டம் பார்ட்டிசிபேஷன். In blockchain network like Ethereum is used to pay for transaction fees. Holders can also use their crypto to participate in the network governance or support the network by staking.
ஸோ இந்த எக்கோசிஸ்டம் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போது நம்ம வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு ஒரு கிரிப்டோ சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிரிப்டோ வந்துட்டு அந்த கிரிப்டோக்கான ட்ரான்சாக்ஷன் ஃபீஸாக நம்ம வந்துட்டு எத்தீரியமை யூஸ் பண்ணிக்கலாம். இது கிரிப்டோ சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு என்எஃப்டியாக இருக்கட்டும் இல்லை டிஜிட்டல் அசட் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அதை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ்க்கு நம்ம இந்த எத்தீரியமை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியும் வந்துட்டு கிரிப்டோஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு இந்த எத்தீரியமை ஹோல்ட் பண்ணுற ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா, ஒரு யார் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட்டு பிளாக்கை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த எக்ஸிஸ்டிங் பிளாக் செயினில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஏன் அப்படின்னாக்கா இது வந்துட்டு கன்சென்சஸ் மெக்கானிசத்தில் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படின்ற ஒரு டைப்புக்கு கீழே தான் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எத்தீரியம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த காயினை ஸ்டேக் பண்ணுறது மூலயமா நம்மளோட சப்போர்ட்டை அந்த எத்தீரியம் நெட்வொர்க்குக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரியப்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்டு கேமிங். கம்பெனிஸ் யூஸ் கிரிப்டோ ஃபார் கஸ்டமர் லாயல்ட்டி ரிவார்ட்ஸ் அண்டு சம் games allows players to earn and spend crypto for in-game purchase and assets. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக போய் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அங்கே நம்ம ஃபோன் நம்பரை வந்துட்டு என்ட்ரு பண்ணி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்லேருந்து சர்டைன் பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸாக வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தருவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சுட்டு வர ஒரு லிமிட் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட்டை நம்ம ஃப்ரீயாகவே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் இந்த லாயல்ட்டி ரிவார்ட். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸாக இல்லாமல் இப்போது ட்ரெடிஷ்னல் வே அப்படின்றது பாயிண்ட்ஸ் கொடுத்து அதுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிப்போம். பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த லாயல்ட்டி ரிவார்டு, அதாவது அந்த பாயிண்ட்ஸுக்கு பதிலாக கிரிப்டோஸை கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ரிவார்டாக தராங்க. அதாவது வந்துட்டு கிரிப்டோஸை கஸ்டமர்ஸ்க்கு ரிவார்டாக தராங்க. ப்ளஸ் வந்துட்டு சில கேம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பிளாக் செயின் பேஸ் பண்ண கேம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம ப்ளே பண்ணுறது மூலயமா நமக்கு வந்துட்டு அந்த கிரிப்டோஸை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அப்படி நம்ம ஏர்ன் பண்ணுற கிரிப்டோஸை வச்சு நம்மளால் இன்கேம் பர்ச்சேஸ் அந்த கேம்குள்ளே இருக்க சில கஸ்டமைஸ்டு கேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம அந்த கிரிப்டோஸை வித்ட்ராவல் பண்ணி அதை நம்ம மணியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஜிட்டல் ஓனர்ஷிப் என்எஃப்டி which are based on blockchain represent ownership of unique digital or physical asset like art or collectibles. இப்போ இந்த டிஜிட்டல் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னா, என்எஃப்டி அப்படின்னா நான் ஃபங்கபிள் டோக்கன். இந்த டிஜிட்டல் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இப்போ ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்கில் ஒரு கிரிப்டோ இருக்குது அப்படின்னா அந்த கிரிப்டோவோட ஓனர் யார் அப்படிங்கிறது அந்த பிளாக் செயினில் வந்துட்டு அந்த பிளாக்கில் அதாவது அந்த பிளாக்கில் இருக்கும். ஸோ அதே போல் தான் இங்கே வந்துட்டு அந்த என்எஃப்டி இருக்குது, ஒரு என்எஃப்டி இருக்குது, நான் ஒரு என்எஃப்டி பை பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஓனர் நான் தாங்கிறது அந்த பிளாக்கில் ரெப்ரசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓனர்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரிப்டோஸை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு ஃபிசிக்கல் அசட்ஸ் லைக் ஆர்ட் ஆர் கலெக்டபிள்ஸ் அப்படின்னாக்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த என்எஃப்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட், ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய போர்ட்ரேட்ஸ் இருக்கும், ஒரு பிக்சர்ஸ் இருக்கும், அதை வந்துட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி மூலயமா அதை என்எஃப்டிஸாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஓனர்ஷிப்ஸையும் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா இந்த கிரிப்டோஸ் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட பெனிஃபிட்ஸையும் ட்ராபேக்ஸையும் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா டீசென்ட்ரலைசேஷன், அக்சசபிலிட்டி, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, டிரான்ஸ்பரன்சி, எஃபிஷியன்ட் டிரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ நம்ம ட்ராபேக்ஸுக்கு வரலாம். வொலட்டிலிட்டி அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிரிப்டோ இருக்குது அதை நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அங்கே வந்துட்டு ஒரு ரிஸ்க் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த கிரிப்டோ நம்ம வாங்குகிற ரேட்லேயே தான் இருக்கும்னு கிடையாது, அதோட ப்ரைஸ் வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் மேலேயும் போகலாம் இல்லை கீழேயும் வரலாம். அதை தான் இங்கே வந்துட்டு வொலட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பெக்குலேஷன் ஓவர் யூட்டிலிட்டி. இப்போது இந்த ஸ்பெக்குலேஷன் ஓவர் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இன்வெஸ்டர்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்காக வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கிரிப்டோஸை பை பண்ணி செல் பண்ணுவாங்க. இல்லை ட்ரேடிங் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது கிரிப்டோஸை ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட், எனக்கு வந்துட்டு நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸில் எனக்கு ப்ராஃபிட் வேணும், இல்லை ஒரு 1 டேக்குள்ளே எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த வொலட்டிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொட்டன்ஷியல் ஃபார் illicit ஆக்டிவிட்டீஸ், மணி லாண்ட்ரிங்.
இந்த இல்லிகட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்னென்னா இல்லீகல் ஆக்டிவிட்டி. அதாவது வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அதை வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிட முடியாது, ஹேக்கும் பண்ண முடியாது. ஸோ இது மூலயமா சில எப்படி சொல்கிறது பிளாக் மணியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இல்லீகல் மணி எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் சென்ட் பண்ணுறதுக்கு ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெகுலேட்டர் அன்சர்டைனிட்டி. இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இன்னும் சில கண்ட்ரீஸில் கிரிப்டோஸை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் போயிட்டு நம்ம கிரிப்டோஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு லீகலாக நிறைய இஷ்யூஸ் வரத்துக்கு நிறைய அதான் அந்த பிரச்சனைகள் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்தது நோ ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன். இந்த நோ ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இப்போது வந்துட்டு பிளாக் செயினில் நம்ம ஒரு கிரிப்டோ வேலெட் வச்சுருக்கோம். அந்த கிரிப்டோ வேலெட்டுக்குன்னு ஒரு யூசர் நேம் இருக்கும். அந்த யூசர் நேமில் அதாவது ஒரு லெட்டரோ இல்லை ஒரு நம்பரோ இல்லை அந்த யூசர் நேமில் ஒரு வேர்ட் வந்துட்டு தப்பாக நம்ம என்ட்ரு பண்ணிட்டாலும் அது ஒட்டு மொத்தமாக வேறு ஒரு ரிசீவ் இருக்காது, யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணுற ஃபண்டு வந்துட்டு போயிடும். ஸோ அதை நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெட்டிஃபை பண்ணவே முடியாது. அதை தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிரிப்டோவில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா 1க்கு 2 வாட்டி அந்த சென்ட் ஆகிற யாருக்கு போய் ரிசீவ் ஆகணுமோ அவங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ கைஸ் இதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு யூனிட் 2 வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது.